குட் மார்னிங் சொந்தங்களே, ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்க் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். வாங்க, நான் எல்லா இடத்துலையும் காட்டுறேன். ஹோப் யூ லைக் த வீடியோ. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க மக்களே. நம்ம உள்ளே போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள், பஸ்ஸு வருது. டவுன் பஸ்னால் இங்கே வரும். €2.20 சிட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு. இதெல்லாம் டாக்ஸியில் போனால் எங்கே போனாலும் குறைஞ்ச ஒரு மினிமம் ஃபேரே வந்து €20 ஆயிரும். கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, வாங்கப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகலாம். பாருங்க எப்படி இருக்குது கார்க் ஏர்போர்ட். டியூட்டி ஃப்ரீன்றாங்க. இங்கே வாங்குற எல்லாத்துக்கும் வந்துட்டு டேக்ஸ் கிடையாது. வாங்க, இங்கே பெரிய பில்டிங் இருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் என்ன இருக்குதுன்னு காட்டலாம். பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃப்ளைட்டு. பால்மா, வெலின்ஸ், பசான், பீஸா, லண்டன், ஆம்ஸ்ட்ராங், லண்டன், பாரோ, வெனிஸ், பாரிஸ், லான்ஸ் கராட்டி, லண்டன், பால்மா. இதோட இங்கிலீஷ்னா பேசுன்னு சொல்லாதீங்க. அதான் காட்டு, அந்த எல்லாம் பக்கத்து கண்ட்ரி தான். எல்லாம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கிற கண்ட்ரி தாங்க மக்களே. ஆர்ட் ஃபார் சேல் பாருங்க. இந்த ஆர்ட் வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்களா? பரவாயில்லைங்களா? பாருங்கள், இது ஒரு பிஸ்னஸ்ஸு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்தால் கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன். எத்தனை கோடிகள் இருந்தாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள், அனதர் ஆர்ட்டு. நான் இல்லைங்க சத்தியமா. எம்மா 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 காதல் சொல்லம்மா. ஆனால் அது பேர் கிடையாது, எம்மா ஜேக்கப்னு பேர். இந்த இங்கிலீஷ் தான், ஒரே பாட்டு தான். என்ன சொல்கிறீங்க? பாருங்கள், அனதர் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேல்ஸ் தான். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா மாடு அப்படின்னு சொல்லாதீங்க, அந்த மாடை கூட வரைஞ்சி வச்சுருக்காங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்லிக்கிறேன், கமெண்டில் போடுங்க, வாங்கி கொடுத்து தரலாம். அப்படியே நம்ம லெஃப்டில் பார்த்துட்டே போகலாம். பாருங்கள், இங்கே ஒரு டீ கடை இருக்குது. டீ கடையில் போயிட்டு அப்புறம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதை ஒரு வீடியோ பண்ணிடலாம். நக்கல்யா அவனுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ என்ன போகிறேன், அப்படி ரைட்டுக்காக எடுத்துக்க மக்கள்ன்ற மாதிரி ரைட்டுக்காக எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்தந்த ஏர்லைன்ஸோட ஆஃபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பேருன்ற ராயன் ஏருடைய. இப்போ ராயன் ஏரில் போகிறதுனதும் அந்த அப்படியே உள்ளக்கா போய் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் லக்கேஜ் நீங்கள் உள்ளே போட்டுட்டு அப்படியே கிளம்பி போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இது சின்ன ஏர்போர்ட் தாங்க, பெரிய ஏர்போர்ட் கிடையாது. ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டன்றது எப்படி காட்டுறது பாருங்க. எல்லாம் மக்கள் அங்கே வந்து போயிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா? யாரும் நடந்துட முடியாது. பாருங்க, இங்கே இப்போ என்னென்னு பார்ப்போம். இது என்னதுங்க? ஸ்டே பார்க் ஃப்ளை. சும்மா சேர் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் உட்காந்துட்டு. பாருங்கள், நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லேயே இப்போ எல்லா பக்கம் இருக்குது. இதுனா வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இந்த சைடு. பாருங்கள், தலைவர் வந்துட்டு கும்முன்னு உட்காந்துருக்காரு. கையில் வந்துட்டு ஒரு மீன் இருக்குது. அவருக்கு 2 கை கடையில் வந்துட்டு ஃபிஷ் நெட்டு இருக்குது. அவருடைய முகத்தில் பாருங்கள், அவ்வளோ சிரிப்பு அந்த மீனை பிடிச்சதுக்கப்புறம். எப்படா உனக்கு தெரியும்னு கேட்டால் அறிவுங்க. நமக்கு தெரியாத விஷயங்களா? எவ்வளோ ஜாலியாக உட்காந்து சந்தோஷமாக இருக்காரு பாருங்கள். இவருடைய அட்ரஸ் மட்டும் வாங்கிக்கணும், தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஹலோ சார், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் பேசிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. நமக்கு தான் பார்த்து ஒரு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பஸ் டிக்கெட்ஸ் பை கார் சிட்டி சென்டர் அந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்துட்டு இப்போ நான் 220 சொன்னேன் பார்த்தீங்கன்னா, €2.27. அதில் போனால் கொஞ்சம் காசு கம்மியாகும். இந்த ஆப்பில் வந்து இந்த கார்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா
பாருங்க, இது ஏர்போர்ட் ஒரு சைட் வியூஸு. அந்த ஏரோப்ளேன் அங்கே நிற்கிது பாருங்க. இப்போ தான் மக்கள் இறங்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ கூட ஒருத்தவங்க இறங்கி வர்றாங்க. இது என்ன அஃபிஷியல் பில்டிங்கு. சூப்பராக இருக்குங்களா? சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். இதுதாங்க, இது வந்துட்டு ரெண்டல் கார்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டீங்க. அப்போ எனக்கு பஸ்னால் வேண்டாம்ப்பா, எனக்கு வந்துட்டு ஒரு கார், ரெண்டல் கார் தான் வேண்டாம். எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் பேசிவிட்டு உங்களுக்கு எந்த ரேட்டு கம்மியாக வருதோ அந்த ரெண்டல் காருக்கு தான். நமக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுறது யூரோப் கார் தான். நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தேங்க்யூ. பெரிய டிவி இருக்குது பாருங்கள், நோட்டீஸ் போர்டு மாதிரி. அது என்ன செய்திகள் ஓடிட்டுருக்குது, உலக செய்திகள் வாசிப்பது உங்கள் கோபால் அயர்லாந்து. இந்த மாதிரி ஒருத்தன் தலையிலே கை வச்சிட்டான் பாவம். வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் போயிட்டுருக்கா. நம்மளை சுற்றி எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு பார்த்தாவே நம்ம கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். பாருங்கள், பேசஞ்சர் செக்யூரிட்டி இந்த சைடு இப்படி போக சொல்கிறாங்க பாருங்கள். ஏரோ ஃபுல்லாக எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். அதை மக்கள் உள்ள குனிஞ்சு போகிறாங்க. நம்ம அப்போ கீழே இங்கே போய் மற்ற இதெல்லாம் பார்ப்போம். பாருங்க, வாழ்க்கையில் இப்படிக்கா கீழே போனால் அப்படிக்கா மேலே வந்து தான் ஆகணும். வாழ்க்கை ஒரு வட்டம். நம்ம வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். தளபதி சொன்னே இல்லை. எப்படி இறைவா மேலே கொண்டு வந்துடு ப்ளீஸ். அதுக்குரிய வேலைகள் நம்ம பண்ணணும். ஆனால் கடவுளுடைய இரக்கமும் வேண்டும் இல்லைங்களா? நம்ம அந்த ஏரியா பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் இந்த சைடு போகலாம். எப்படிங்க இருக்குது கார்க் ஏர்போர்ட்டு? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்து உங்களோட லேப்டாப்பை வச்சு வேலை செஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ளைட் லேட் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருக்குது பாருங்கள். பெஸ்ட் ஏர்போர்ட் இன் கார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளே கொஞ்சம் மூஞ்சி காட்டிக்கலாம். இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? சூப்பராக இருக்குங்களா? பின்னாடி ஏர்போர்ட்டு. இது வந்துட்டு பின்னாடி இருக்குது லிஃப்ட்டு. ஒரு 360 டிகிரி காட்டிட வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் இது ஏர்போர்ட்டு மேலே. ஐயா 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 அப்படி போயிட்டு பாருங்க. சாலன்னு மேலே வந்துட்டோங்க. வாழ்க்கையிலையும் இப்படி வந்துடுவேன்னு நம்பிக்கையாக இருக்குது. அதுக்காக முயற்சி எடுத்துக்க மக்களே. என்னடா சென்டிமெண்ட்டாக பேச நினைக்க வேண்டாம். ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், டிபார்ச்சர் கேட்டு. அப்படியா ரைட்டில் எடுத்து போகணும். ரைட்டில் எடுத்து போயிட்டு பாருங்கள், இந்த இடத்துல சொல்லுவாங்க உங்கள் லிக்விட் ஐட்டம் இருந்துச்சுன்னா பின்னும் போட்டுடணும். இல்லாட்டினா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தில் அதை போட்டு பேக்கில் போட்டுக்கணும். பாருங்கள், தண்ணி கேனு எல்லாத்துக்கும் பின்னும் போட்டுருவாங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த பாருங்கள், இந்த பேக் எடுத்து பிளாஸ்டிக் எடுத்து போட்டு நீங்கள் கவரில் போட்டுடணும். பாருங்கள், ஒருத்தர் ஃபில் பண்ணிட்டு அந்த பேக் யூஸ் பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலும் செக்கப் பிரச்சனை இல்லை. அதாங்க டிபார்ச்சர் கேட்டு. மக்கள் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஆமாம், மக்கள் இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. இது ஏர்போர்ட்டுக்குள்ளே. நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட வந்துட்டு டிக்கெட் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் திரும்பி போகிறது நல்லது. இது பாருங்கள், அழகு பூத்தொட்டிகள் தான். பட் அதை வந்துட்டு எவ்வளோ ஓவர்ஸாக நீட்டாக கட் பண்ணி நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளை மாதிரி மக்கள் வீடியோ எடுக்கிறாங்க. அதையும் பாருங்கள். ஒரு 360 டிகிரி ஒரு சுற்றி வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.